ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன், 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. ரவா தோசை செய்யறதுக்கு மாவு நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும், ரவை ஊற ஊற தண்ணி நல்லா இழுத்துக்கும், அதனால் நிறையாவே தண்ணி சேர்த்து கலக்கிக்கோங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். ஊறினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன், ஒரு பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், ஒரு பெருவெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ மாவை நல்லா கலக்கி விட்டுருங்க. மாவு நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு வாட்டி தோசை ஊற்றும் போது நல்லா கலக்கி விட்டு ஊற்றுங்க. மாவெல்லாம் அடியில் செட்டில் ஆகிடும். ரவையெல்லாம் நல்லா தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மாவை ஊற்றணும். மேலேருந்து இப்படி தூக்கி ஊற்றுனீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதனால் ஒரு ஹை ஹீட்டில் வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தோசை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே கிடைக்கும். இது நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா அருமையான ரவை தோசை ரெடி. இது செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.